கேளுங்க. இந்த இயக்கத்திலே பல லாபங்கள் அடைந்து இந்த இயக்கத்தினால் பெரும் பதவி அனுபவித்து, பெரும் பேரை அனுபவித்து, பெரும் புகழை அனுபவித்து, இந்த இயக்கத்தை பற்றியே தவறாக வெளியே போய் நீ பேசுகிறாய். இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறுகிறாய். உனக்கு அரசியல் பிடிக்கலாம், ஓரம் போய் உட்காரியா. நீ சாதாரண ஒரு குப்பனோ சுப்பனோ போன நான் சொல்ல மாட்டேன். இந்த இயக்கத்துல பேரும் புகழும் நீ சம்பாதிச்சிருக்க. இந்த இயக்கம் உன்னை எந்த இடத்தில் வைத்திருந்தது? 10 முறை உன்னை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். வெறும் செங்கோட்டைன்றது ஒப்பம் பேரை வச்சா தெரியுது செங்கோட்டைன்னு சொல்லிட்டு. அதிமுக 10 முறை கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏங்க, பெரிய சீனியர். ஏங்க அதிமுகன்றது ஏடிஎம்கேங்க, தொண்டர்களால் நிறைந்த இயக்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏங்க எடப்பாடி டிஎம்கேனா நீ 2016 to 21 உனக்கு அமைச்சரா இருந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டு போறது அப்பெல்லாம் தெரியல. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அண்ணன் செங்கோட்டையனுக்கு அவர் மீது பெரும் மதிப்பு இருந்தது, மரியாதை இருந்தது. புரட்சி தலைவர் காலத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். புரட்சி தலைவி அம்மா காலத்திலேயும் அமைச்சராக இருந்தார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். பல பதவிகளை அனுபவித்தார், பல பொறுப்புகளை கழகத்திலே இருந்திருக்கிறார், ஒரு மூத்த முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறார். அவருக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நம்ம ஒரு கார் வாங்கி பயன்படுத்துறோம், அந்த கார் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு, காரினுடைய வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு. அந்த காரை ஓரம் தூக்கி வச்சிருவோம். அதுக்கப்புறம் அதே போல தான் புரட்சி தலைவி அம்மா 2016 அப்புறம் இது வேலிடிட்டி போன காருன்னு ஓரம் தூக்கி வச்சாங்க.